ஸ்வார் மாஸ்டர் எங்கஸ்ட் சன் வால் வீரரின் கடைக்குட்டி சிங்கம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த பிட்டுரா இருக்கா பாருங்களா, ராணியை பார்த்துட்டு ராணி நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படி சொல்ல. அதை கேட்டு ராணியும் நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அந்த பிட்டுரா பார்த்துட்டு அங்க வெளியே 2 மாஸ்டர் பயங்கரமா வந்துச்சு, அது எப்படி உருவாக்குனாங்க, அந்த ஜிப்ரு குடும்பத்தை சேர்ந்தவங்க உருவாக்குனாங்களா அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டோன் எடுத்து கொடுக்க. அதை பார்த்துட்டு அவன் சொல்லுவான் பாருங்க பிட்டுரா, இல்ல இது அந்த ஜிப்ரு குடும்பத்துக்காரங்க பண்ணல, இது அந்த கென்சிலோ குரூப்புக்காரங்க தான் பண்ணாங்க அப்படி சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுவாரு, என்னது அவங்க பண்ணாங்களா, ஓ அதனாலதான் இது பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்ததா அப்படி சொல்லி நம்பிக்கிற சொல்லிட்டு இருக்க. சரி இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த பிட்டுரா சொல்லுவான், இதே மாதிரி நிறைய மான்ஸ்டரா மாத்துறதுக்கு மக்கள் எல்லாத்தையுமே ஒரு அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சு வச்சிருக்காங்க, அவங்கள போய் நீங்க காப்பாத்துங்க அப்படி சொல்ல. நம்பிக்கிறவும் சரி நான் போய் சீக்கிரம் காப்பாத்துறேன், கவலைப்படாதீங்க, இந்த கென்சிலோ குரூப்பையும் அழிப்பேன், அந்த ஜிப்லு குடும்பத்தையும் அழிச்சு உங்களோட நாட்டை நான் காப்பாத்துறேன் அப்படி சொல்ல. அதை கேட்டு அந்த பிட்டுராவோ என்ன சொல்றீங்க, உங்களால முடியுமா அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்பிக்கிறவோ கவலைப்படாதீங்க, என்ன நம்புங்க, நான் பாத்துக்கிறேன், இங்க பாரு முராக்கன், நீ போய் அங்க இருக்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி மக்களை காப்பாத்த பாரு, நான் இங்க மக்கள் எல்லாத்தையுமே அந்த மாஸ்டரா மாத்துறாங்க பாத்தீங்களா, அதை போய் தடுத்து நிப்பாட்ட பாக்குறேன், உடனே இங்க இருந்து போங்க அப்படி சொல்ல. அது கேட்டு அந்த பிட்டுராவோ சரி உடனே இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து டக்குன்னு வெட்டுற மாதிரி போவான். யாரா வெட்டுறான் அப்படின்னு பார்த்தா அவனோட கையை அவனே வெட்டிக்குவான். ஏங்க உங்க கையை நீங்களே வெட்டிக்கிட்டீங்க அப்படி சொல்லி ராணி கேட்க. அதுக்கு அவன் சொல்லுவான், வேற வழி இல்ல, நான் உங்களை ஈஸியா தப்பி விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கென்சிலோ குரூப்புக்கு தெரியக்கூடாது, அது மட்டும் இல்லாம நான் இங்க 2 பேரை கொண்டிருக்கேன், அதுக்கு தண்டனை வேணும் இல்லையா அப்படி சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பான். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, உங்களோட ஸ்வாடை நான் மறைச்சு வச்சிருக்கேன், அதனால இதை வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்ல. அப்புறமா நம்பிக்கிற அந்த ஸ்வாடை வாங்கிட்டு போயிடுவான். நம்ம முராக்கன் தனியா போயிடுவான். கீழே பார்த்து அண்டர் கிரவுண்ட்ல அப்படி மான்ஸ்டரா மாத்திர மாதிரி நிறைய மனுஷங்களை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. அங்க ஒரு டாக்டர் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அவ சொல்லுவா, என்ன மன்னிச்சிருங்க உங்களை என்னால காப்பாற்ற முடியல அப்படி சொல்லிட்டு அதை பார்த்து அழுதுட்டு இருக்க. வெளியே பார்த்தா அங்க இருக்க அந்த மெஜிஷியன்ஸ் எல்லாருமே ஆபத்து எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கடா, அலாரம் அடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம முராக்கன் டிராகனா மாதிரி அங்க பறந்துகிட்டு சொல்லுவான் பாருங்க, டேய் நீங்களா சாக போறீங்கடா, நான் தான் உங்களோட மரணம் அப்படி சொல்லிட்டு நெருப்பு அந்த சேடம் நெருப்பு விடுவான் பாருங்க, கருப்பு கலர்ல அந்த பில்டிங்ல அடிச்சு நொறுங்கிட்டு இருக்கும். நம்ம முராக்கன் சும்மா கெத்தா வந்துட்டு இருப்பான். அப்ப அங்க இருந்து அந்த கென்சிலோ குரூப்பை சேர்ந்த சொக்கம் வருவான் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி காம்பஸ் வாங்க வந்துருப்பான் பாத்தீங்களா, அவன் அப்படி கதறி அடிச்சுட்டு ஓடி வருவான். டே என்னாச்சுடா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்க. கூட இன்னொரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருப்பா லிலிஸ்டா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வந்து பார்த்துட்டு இருக்க. நம்ம முராக்கன் சும்மா பயங்கரமா நெருப்பு விடுவான். அவங்களும் அந்த சீட்ல வச்சு தடுக்க பார்ப்பாங்க, அதை தடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்க இருக்க அந்த பொண்ணோட ஏதாச்சும் ஒன்று பண்ணி தடுத்து விடுங்கடா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அங்க பார்த்தா ஜோன் ஒருத்தர் வருவான். அவன் தான் கென்சிலோ குரூப்ல ஒரு பெரிய கமாண்டர் மாதிரி போல. அவன் வந்துட்டு அப்படி தரையில ஒரு குச்சி வச்சு அடிப்பான் பாருங்க. வானத்துல அப்படி ஒரு ரெட் கலர் சர்க்கிள் மேஜிக் மாதிரி வந்து அந்த கியூபுக்குள்ள அந்த மான்ஸ்டர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இடி மாதிரி இடிக்கும் பாருங்க. அப்புறமா அவன் இருக்கான் பாத்தீங்களா அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அந்த இடி இடிச்சதுல உள்ள இருக்க அந்த மான்ஸ்டர்லாம் கண்ணாடியை உடச்சிட்டு ஒவ்வொன்றா வெளியே வரும் பாருங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். யாருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணிருங்க. யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.